ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா டின்னர்லாம் நல்லா கம்ப்ளீட் முடிச்சிட்டிங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. ஓகே காய்ஸ், இந்த ஒரு புஸ்டிக்காக நம்ம வந்துட்டு இன்னொரு கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நியூ கமர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் ஹார்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டே 2 ஐ மீன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன் தமிழ் டே 2 இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸுடைய ஒரு சின்ன ரீகேப் அண்ட் டாஸ்க் கொடுத்துருந்தேன் இல்லையா, யார் யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் கொடுக்குற டாஸ்க் வந்துட்டு டெய்லிக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கணும். அது எப்படி? ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளை கற்றுக்க வைக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு டெய்லிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற டாஸ்க் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் தெரியலனா கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவாக நான் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போதுட்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி வந்துடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹேவ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருக்கேன். ஐ, வி, யூ, தேன்னு வந்தால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஹி, ஷி, இட் வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோடைய சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சப்போஸ் எனக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, போன கிளாஸ் கொடுத்த டாஸ்க் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அது இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க, நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்பட்டிருந்துருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஐ மீன் என்னென்னா, அந்த டாஸ்க்கு என்ன மீனிங், அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், ஹேவா ஹேஸா அப்படிங்கிற பற்றி நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டே 2ல் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் இப்போ நான் கொடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 10 சென்டென்ஸுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்லாஷ் டூ ஸ்லாஷ் பிரதர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஐ. ஐ, வி, யூ, தேன் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? ஹேவ். HAVE ஹேவ். அப்போ நீங்கள் இந்த இடத்துல எப்படி அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஐ ஹாவ் டூ பிரதர்ஸ். ஓகேங்களா? முடிஞ்சது. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அதாவது நான் ஐ மீன் என்கிட்ட சாரி எனக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ராம் அண்ட் சீதா லேப்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ராம் அண்ட் சீதா வந்து நம்ம தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ராம் அண்ட் சீதா. ஸோ பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ராமுங்கிறது ஒன் ஆஃப் த மேல் அண்ட் சீதாங்கிறது ஒன் ஆஃப் ஒரு ஃபீமேல். ஓகேங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். சரிங்களா? அப்போது ஹீ, ஷீ, இட்டுன்னு வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹேஸ். ஹேஸு நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ராம் அண்ட் சீதா ஹேஸ் எ லேப்டாப். ஸோ ராம் அண்ட் சீதா கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் சென்டென்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள். யூ எ நைஸ் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். போன கிளாஸில் என்ன சொல்லியிருக்கேன்? ஐ, வி, யூ, தேன் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ். HAVE ஹேவ். ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? யூ. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன ஃப்ரேம் பண்ணுவோம்? யூ ஹாவ் அ நைஸ் ஹவுஸ். வெரி குட். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் யார் யார் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க? ஓகே, பண்ணவங்க எல்லாத்துக்குமே சூப்பர், வெரி குட். ஓகேங்களா? பண்ண இது டவுட்ஸ் இருக்கீங்களுக்கு நோ இஷ்யூஸ். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் வந்துடுவோம். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காகவும் வெரி வெரி குட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ டூ பேக்ஸ். அப்போ இந்த விதத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்கேன்? ஷீ. ஷீனா யாருன்னது? அவள். அப்போது ஹீ, ஷீ, இட் வந்தால் ஹேஸ். ஹேஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்? ஷீ ஹேஸ் டூ பேக்ஸ். அவ்வளோதான்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சென்டென்ஸ் பாருங்க. கிராண்ட்மா எ பெட் ராபிட். ஓகேங்களா? அப்போ கிராண்ட்மாங்கிறது பாயிண்ட் பண்ணி ஒரு ஃபீமேலை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃபீமேல் அப்படிங்கிறது என்னென்னா ஷீன்னு நம்ம வந்து வேர்ட் வரும் இல்லைங்களா? ஸோ ஷீ ஹேஸ் ஹெச்ஏஎஸ் ஹேஸ் எ பெட் ராபிட். அவ்வளோதான். தே நெக்ஸ்ட் 6th சென்டென்ஸ் பாருங்க. தே அண்ட் ஆன்சென்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ தே அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? திங்க் பண்ணி பாருங்க. எஸ் கரெக்ட், அப்சல்யூட்லி நம்ம தேக்கு வந்து ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐவியூ தேக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஹேவ், ஹெச்ஏவிஇ ஹேவ். ஸோ தே ஹேவ் அண்ட் ஆன்சென்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 7th சென்டென்ஸ் பாருங்க. இட் எ லாங் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இப்போ யாரும் யோசிங்க பார்ப்போம். இதுக்கு என்ன வரும்? ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? நான் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் மட்டும் நான் டைம் தரேன். ஜஸ்ட் யோசிங்க பார்ப்போமே. இட் எ லாங் டைம். அப்போது என்ன வரும் இந்த இடத்துல? எஸ், இட் ஹேஸ் எ லாங் டைம். அவ்வளோதான். ஸோ இட்டுன்னு வந்தால் ஹி ஷி இட் வந்தால் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஹேஸ், ஹெச்ஏஎஸ் ஹேஸ். அவ்வளோதான். ஸோ இட் ஹேஸ் அ லாங் டைம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 8th சென்டென்ஸ் பாருங்க. ஐ எ பங்களோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? ஐ. ஓகேங்களா? ஸோ ஐ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ். அவ்வளோதான். வெரி குட். ஐ ஹாவ் அ பங்களோ. அவ்வளோதான். வெரி குட். நெக்ஸ்ட் 9th சென்டென்ஸ் பாருங்க. டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் எ பேர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தே வருமா இல்லை இப்போ தேன்னு அதுங்கள் அவர்கள் அப்படி வருமா? ஏன்னா 2 கொடுத்துருக்கேன் இல்லையா? போன சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்ல, ராமன் சீதா எ லேப்டாப் அப்படி அதே மாதிரி தான் நாம் 9th சென்டென்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்ன்னா என்ன? ஒரு அக்ரிணை இல்லையா? ஒரு அக்ரிணை உயிர். ஓகேவா? ஸோ இப்போ டாக்ஸ்னால் ஒரு நாய், அதே மாதிரி கேட்ஸ்னால் ஒரு பூனை. இது உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணும்போது இட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு அனிமலாக இருக்கட்டும், ஒரு பிளேஸாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வந்து நீங்கள் இட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி ஹீ ஷி இட் வந்தால் நாம் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? ஹேஸ், ஹெச்ஏஎஸ் ஹேஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதே தான் நான் வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் எ பேர் ஆஃப் ஐஸ் அப்படிங்கிறதுக்கு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ஹேஸ் அ பேர் ஆஃப் ஐஸ். ஓகேங்களா? ஸோ ஹேஸ், ஹெச்ஏஎஸ் ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஹீ எ கார் அண்ட் எ பைக். ஸோ இப்போ ஹீ வருது. ஸோ ஹீ வந்தால் என்ன வரும்னு நான் சொல்லியிருக்கேன்? ஹேவா ஹேஸா? ஜஸ்ட் ஒரு 1 minute திங்க் பண்ணுங்க. எஸ். ஸோ ஹீன்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன கண்ண மூடி சொல்லிடலாம். ஹேஸ், ஹெச்ஏஎஸ் ஹேஸ். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஹேவ் வந்து ஐவியூ தேக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் வந்து ஷீ ஷி இட் இந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம எங்கே நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம், எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. 2 விஷயந்தான். ஹேவ்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஹேஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது அவ்வளோதான். இது ரொம்ப 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 பேசிக். ஓகேவா? ஸோ பேசிக்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங்காக நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதுக்காகவே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நம்ம போகிறோம். என்னடா இது எல்லாரும் 30 நாள் இங்கிலீஷ் 40 நாள் இங்கிலீஷ் அப்படிங்கிறாங்க, நம்ம வந்து 3 months வச்சுருக்கோமே அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸோ நம்ம ஹரிபரியாக நம்ம அப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ 3 monthsன்னு வரும்போது கம்ப்ளீட்டாக ஓகே நிறுத்தி நிதானமாக நம்ம இது மட்டும் சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக நம்ம கற்றுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதே மாதிரி நாம் மற்றவங்கிட்ட பேசும்போது சரி, மற்றவங்க இதை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பேசும்போது சரி,
நமக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக நமக்கு வந்து க்ரோத் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எண்டுக்குள்ளார வித்தின் 3 மந்த்ஸில் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளூயண்ட்டாக எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க. வித் எனி கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக ரைட் பண்ணுறது பேசுறதுன்னு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சும்மா கலக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே நான் எப்பவும் சொல்கிறது தான், திங்க் பாசிட்டிவ். கண்டிப்பாக நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸுடைய லேர்னிங் பார்ட், டாஸ்க்கு எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ரீகேப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு உள்ள டாஸ்க் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இன்னைக்கு டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ரீகேப் பண்ணேன் இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்களா ஒரு ஓனா ஒரு 5 to 10 சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரேம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஹேவ் வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லை ஹேஸ் வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே சேர்ந்து ஹேவ் அண்ட் ஹேஸ் அப்படி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்தந்த வேர்ட்ஸ் வரும் இல்லையா? இருக்கு, உள்ளது, ஓகே, அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து 5 to 10 சென்டென்ஸும் நான் சொல்கிறது ஜஸ்ட் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில். ஸோ இதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மோர் தென் ஒரு அதிகபட்சம் ஒரு 10க்கு மேலே போச்சு அப்படின்னா, அது உங்களை நீங்களே இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிப்பீங்க அப்படிங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் இன்னும் நிறையா சென்டென்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ இன்றைக்கி டாஸ்க் வந்து நான் என்னென்னு சொல்லிட்டேன் இல்லையா? இன்றைக்கூட டேவுடைய சின்ன ரீகேப் பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம டே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸுடைய ஹேவ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸுடைய டாஸ்க் பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த இதில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் கிளாரிஃபையாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரிமைண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு ஐ ஹோப். ஓகே, ஐ ஹோப் டு ஆல் எல்லாரையும் நான் நினச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 3 மந்த்ஸு கண்டிப்பாக டே பை டே டெய்லிக்கும் போகும். ஸோ இது எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நடக்கிறத லேர்ன் பண்ணிட்டாலும் சரி, டாஸ்க் கொடுத்தாலும் சரி, அது வந்து அப்படியே விட்டு ஸ்கிப் பண்ணி போகாமல் அடுத்தடுத்த டேஸில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ரீகேப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டேவுடைய டாஸ்க் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூஸாக 3 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ டே பை டே நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குறத வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லார்கிட்டயும் பேசுங்க. ஹேவ் வச்சு பேசுங்க. ஹேஸ் வச்சு பேசுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துட்டு கெயின் ஆயிரும். ஓகேங்களா? ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதனால் இனிமேல் இங்கிலீஷ் பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? யாரோ இங்கிலீஷ் பேசினாலும் அடித்து தூள் கிளப்புங்க. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக பேசுங்க. ஸோ எனி டைம், எவ்ரி டைம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு டாஸ்க் நீங்களாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. ஓகே காய்ஸ், அண்டு ஆல் த வெரி பெஸ்ட். அண்டு எப்படி சொல்கிறது, இனிமேல் உங்கள் லைஃப்பில் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போவீங்க. இன்றைக்கி நம்ம வந்து இப்படி இருக்கோம், இப்படியே நம்ம லைஃப் போயிடுமா, இப்படியே ஒரு கஷ்டத்துலேயே நம்ம லைஃப் போயிடுமா அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து மனசு போட்டு மைண்ட் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டே வந்துட்டு இப்படி இருக்குதுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை விட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உடனே வந்து ஹார்ட் ப்ரோக்கன் பண்ணி அப்படியே கீழே விழுந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து மீண்டு வாங்க.
இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஜஸ்ட்டு சும்மா அமைதியா ஒரு ஒரு லாங் பிரீத் எடுத்து அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து கண்டுபிடிங்க. எதனால இந்த பிரச்சனை வந்தது? ஸோ இத வச்சு நம்ம எப்படி சொல்யூஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. எல்லா ப்ராப்ளமும் வந்து சூப்பரா சால்வ் ஆயிரும். என்னைக்குமே சந்தோஷமா இருங்க. ஹேப்பியா இருங்க. நெறைய விஷயம் கத்துக்குங்க. ஓகேங்களா? கத்துக்கிறதுக்கு வயசு என்னைக்குமே வந்து முக்கியமே கிடையாது. அவைங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்ம கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமே அவைங்கள வந்துட்டு மேல, 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 மேல கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ நான் ரொம்ப பேச விரும்பல காய்ஸ். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க காய்ஸ். ஓகே டாடா பாய் பாய். சி யூ டுமாரோ.